ஜாமீன் அமைச்சர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. ஜமீன் பரம்பரை வந்து ஜாமீன் பரம்பரை ஆயிடுச்சு. ப. சிதம்பரம் அவர்கள். போய் எத்தனை தடவை ஜாமீன் வாங்க முடியுமோ வாங்கிட்டு வந்தாரு. அதே மாதிரி திரு தயாநிதி மாறன் அவர்களை வந்து விசாரிக்க வரும்போது வீட்டுக்குள்ள விடாம பூட்டிக்கிட்டாங்க. செவிலியர் குச்சி ஆபீசர்லாம் உள்ள போனாங்க. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். செந்தில் பாலாஜி கேஸ் பார்த்துட்டோம். பொன்முடி கேஸ் பார்த்துட்டோம். எல்லாருடைய வழக்கும் பெண்டிங்ல நிக்குதுங்கிறத பார்த்துட்டோம். இவங்களுக்கு என்ன பயம்? ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்திக்கு 2 வருஷம் தண்டனைன்னு ஒரு தீர்ப்பு வந்தபோது ஒரு வழக்குல அவருடைய பதவி உடனடியாக பறிக்கப்பட்டு திரும்பி போய் கோர்ட்டுக்கு போய் இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி உடனடியாக திருப்பி வந்து வாங்கினாங்க அந்த பதவி. இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாரும் இதுல இந்த சட்டம் வந்தால் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய வழக்கு இருக்குங்க. நேஷனல் ஹெரால்டு இருக்கு, ஏகப்பட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. ஏர்செல் மேக்சிஸ் இவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு, 2G வழக்கு இருக்கு, எல்லார் மேலேயும் பெண்டிங் இருக்கு. இந்த சாராய ஊழல் வழக்கு ஒரு கெஜ்ரிவால் அங்க இருக்கு, தெலுங்கானா அவங்க அந்த இதுல டிஆர்எஸ் அவரு சார்ந்தவங்கல இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு.